அவர் கண் மூடி தலையணையில் சாய்ந்ததும் இல்லை. மண்ணிலே தன்னையே உயிருக்கு சத்தியக கோடி இது சந்தோஷ கேடி இதை மறந்தவர் வீடு வளர்த்திடும் காடி வளர்த்திடும் காடி சத்தியக கோடி அந்த பாரிஜாத மலரை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக என்னுடைய அண்ணனோ சென்று வெகு நாட்கள் ஆகின்றது. அங்கு என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ ஒன்றுமே புரியவில்லையே. அண்ணா அந்த மாபெரும் மன்னர் கூட சபையிலே பாரத மலரை எப்படிகளை கொண்டு வருகிறது. உண்மைதான் அண்ணா, சபதம் ஏற்பட்டு புறப்பட்டு அல்லவா? உண்மைதான். அந்த சபதத்தின் பிரகாரமே பாரத மலரை இதோ கொண்டு வந்து விட்டு கிடைப்பதற்காக பாரியாத மலரை கொண்டு வந்து விட்டீர்கள். உண்மைதான். நாம் இருவர் சந்தித்து விட்டோம். உண்மைதான் அண்ணா. ஆனந்த் எங்கே இருக்கிறார்? ஒன்றுமே தெரியவில்லையே. ஆனந்த் இருக்கும் இடமே உனக்கு தெரியாதா? உண்மைதான் அண்ணா. எங்கிருந்தாலும் சரி இப்பொழுது ஆனந்தை சந்தித்து அவளுக்கு கண்பார்வை கிடைப்பதற்கு வழி தரணும். அப்படியே போகலாம். ஆனந்தை சொல்லிட்டார். எனக்கு ஆதரவு இல்லாமல் விட்டு விட்டீர்களே அப்பா. ஆரெங்கோ தான் உறங்க
கோத்தான் உறங்க ஆறுகடல் மீன் உறங்க திரகோத்தான் உறங்க திருவாடகா உறங்க நான் உறங்க வழியில் ஏராதா இங்கே நதியத்து கிடக்குது ஒரு காத்து வளப்பட்டாலுமே கருத்தியதா போகுமென்னே பொத்தி வச்ச ரோசா பூவே போடுவிட வெயிலிலே செம்புக்குள்ளாட கிடுமா கங்கை நதி நீரே ஆறு கோத்தான் உறங்க ஆறுகடல் மீன் உறங்க திரகோத்தான் உறங்க திருவாடகா உறங்க நான் உறங்க வழியில் ஏராதா இங்கே நதியத்து கிடக்குது ஓசா பாட்டிசைக்க மேடை கண்டேன் ராகங்களை காணவில்லை பாட்டிசைக்க மேடை கண்டேன் ராகங்களை காணவில்லை அலறிடிக்க ஏறாதே உங்களவே நான் ஒரு ராசியில்லா ராஜா என் வாசத்துக்கில்லை இதுவரையோ கதையை கதையை நான் ஒரு ராசியில்லா ராஜா என் வாசத்துக்கில்லை இதுவரை ரோஜா ஆயிரம் பாடத்தும் மனது என் ஆசைக்கு இல்லை உறவி நான் ஒரு ராசியில்லா ராஜா என் வாசத்துக்கில்லை இதுவரை ரோஜா என் வாசத்துக்கில்லை இதுவரை ரோஜா இந்த பாவி நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன்? எனக்கே இப்பேற்பட்ட நிலைமை வர வேண்டிய விரைவா? அந்த படுபாவின் பேச்சை கேட்டுக்கொண்டு என் தந்தையோ என் மீது சந்தேகப்பட்டு அடித்து சித்திரவதை செய்து நாட்டை விட்டே துரத்தி விட்டாரே. யாரும் இல்லாத
தன்னந்தனியாக இப்படி நான் அழுது கொண்டு தாங்க முடியலையே அம்மா, பசிக்குதம்மா, ஏதாவது சாப்பாடு கொடுங்க. ஐயோ, சங்கா! அம்மாடி, ஆனந்தி! அம்மா, உன் அண்ணம்மா ஆனந்தம்மா? ஆனந்தம்மா! என்னாச்சு? ஏன் இப்படி தடுமாற? அண்ணன் வந்திருப்பாரு இல்லையா? ஐயோ, என்னம்மா நடக்குது? எனக்கு பார்வை போய்விட்டது. ஐயோ!